எல்லாருக்கும் வணக்கம். சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த பெரிய பெரிய நகரங்கள்லாம் எப்படி உருவாச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி இது வெறும் வியாபார இடமா இருந்து எப்படி இப்போ இருக்கிற பெரிய மெகா சிட்டிஸா மாறுச்சுன்ற அந்த சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம். ஆமா, இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். சும்மா வியாபாரம் பண்ண வந்த இடங்கள் எப்படிங்க இந்தியாவுடைய முக்கியமான நிர்வாக பொருளாதார மையங்களா மாறுச்சு? இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான பிளான்லாம் இருந்துச்சு? வாங்க, இத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா 17ஆம் நூற்றாண்டுல தான். அப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒரு ட்ரேடிங் கம்பெனி இந்திய கடற்கரையில முதல் முறையா காலடி எடுத்து வைக்குது. அவங்களோட நோக்கம் அப்போதைக்கு வியாபாரம் மட்டும்தான். ஆனா அதுதான் இந்தியாவோட எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு பெரிய சகாப்தத்தோட ஆரம்பம்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. இந்த டைம்லைனை பாருங்களேன், சும்மா மிரள வைக்குதுல்ல. வெறும் ஒரு நூற்றாண்டுக்குள்ள பிரிட்டிஷ்காரங்க இந்திய கடற்கரையில தங்களோட 3 முக்கியமான தூண்களை நட்டுட்டாங்க. 1639ல மதராஸ், 1661ல பாம்பே, அப்புறம் 1690ல கொல்கத்தா. இந்த 3 இடங்களும் தான் அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு அசைக்க முடியாத அடித்தளமா இருந்துச்சு. சரி, இப்போ இந்த 3 நகரங்களோட வளர்ச்சியை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுங்க ஏதோ தானா வளர்ந்துடல. பிரிட்டிஷ்காரங்க ஒவ்வொரு நகரத்தையும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான நோக்கத்தோட பக்காவா பிளான் பண்ணி வர்த்தகம் மற்றும் நிர்வாகத்தோட ஒரு பெரிய கோட்டையா மாத்தினாங்க. ஒவ்வொரு நகரமும் உருவானதுக்கு பின்னாலையும் ஒரு தனி கதை இருக்கு. இந்த டேபிளை பார்த்தாலே ஒரு விஷயம் நல்லா புரியும். பிரிட்டிஷ்காரங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி செயல்படல. மதராஸா ஒரு நிலமானியமா வாங்கினாங்க. ஆனா பாம்பே அது ஒரு ராஜகுடும்ப கல்யாணத்துல வர வரதட்சணையா கிடைச்சது. ஆடாம அங்க வரதட்சணை தான். கொல்கத்தாவை சில கிராமங்களோட வரி வசூலிக்கிற உரிமையை, அதாவது ஜமீன்தாரி உரிமையை விலைக்கு வாங்கி உருவாக்குனாங்க. சோ மானியம், வரதட்சணை, வியாபாரம் தங்களோட இலக்க அடைய எந்த வழியையும் பயன்படுத்த அவங்க தயங்கவே இல்லைன்னு இது நல்லாவே காட்டுது. பிரிட்டிஷ்காரங்களோட ஆதிக்கம் அதிகமாக அவங்க பழைய நகரங்களை விரிவுபடுத்துறதோட மட்டும் நிறுத்திக்கல. தங்களோட ராணுவம், வியாபாரம், அப்புறம் தங்களோட வசதிக்காக சுத்தமா புதுசான நகரங்களையே உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இது அவங்களோட பிளானிங் திறமைக்கு ஒரு சூப்பரான உதாரணம். இந்தியாவை கண்ட்ரோல்ல வச்சுக்க அவங்க ஒரு 3 விதமான உத்தியை பயன்படுத்தினாங்க. வியாபாரத்துக்கு துறைமுக நகரங்கள், ராணுவ பலத்தை காட்ட ராணுவ குடியிருப்புகள், அப்புறம் ஜாலியா வெயிலுக்கு இதமா இருக்க மலைவாசஸ்தலங்கள். இந்த 3 மாடல்களும் தான் அவங்க சாம்ராஜ்யத்தோட அடித்தளமா இருந்துச்சு. துறைமுக நகரங்கள் தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட எக்கனாமிக் ஹார்ட் மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவில இருந்து விலை மதிப்பில்லாத பருத்தி, மசாலா பொருட்கள் எல்லாம் கப்பல்ல ஏத்தி இங்கிலாந்துக்கு அனுப்புவாங்க. பதிலுக்கு அங்க இருக்கிற ஃபேக்டரிகள்ல செஞ்ச பொருட்களை இங்க கொண்டு வந்து இந்திய சந்தையை நிரப்புவாங்க. இந்த பெரிய வியாபாரத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் புனித ஜார்ஜ் கோட்டை மாதிரி பெரிய பெரிய கோட்டைகளை கட்டுனாங்க. ராணுவ குடியிருப்புகள், அதாவது கேண்டன்மெண்ட்ஸ், இதுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான்: பிரிட்டிஷ் அதிகாரத்தை நிலைநாட்டுறது. இது வியாபாரத்துக்காகவோ கலாச்சாரத்துக்காகவும் கட்டப்படல. பியூரா மிலிட்டரி பவரை காட்டவும், எங்கேயாவது எதிர்ப்பு வந்தா அதை உடலை அடக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ரொம்பவும் ஒழுங்கான நகரங்கள். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கான்பூர் மற்றும் லாகூர். மலை வாழிடங்கள், அதாவது ஹில் ஸ்டேஷன்ஸ். இது காலனித்துவத்தோட ஒரு ரொம்பவே யூனிக்கான கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். இந்தியாவுடைய சுட்டெரிக்கிற வெயிலையும் இங்க இருந்த நோய்களையும் பிரிட்டிஷ்காரங்களால தாங்கிக்க முடியல. அதனால அவங்களுக்காகவே ஒரு குட்டி இங்கிலாந்தை இங்க உருவாக்க நினைச்சாங்க. அதோட விளைவுதான் சிம்லா, ஊட்டி மாதிரி குளிர்ச்சியான சொர்க்கங்கள். இது சும்மா ரெஸ்ட் எடுக்கிற இடம் மட்டும் இல்ல, கவர்மெண்டே அங்க மாத்திருவாங்க. அதாவது சம்மர் கேபிட்டலாவும் செயல்பட்டுச்சு. சரி, இப்ப கதையோட போக்கைய மாத்தின ஒரு விஷயத்துக்கு வருவோம். 19ஆம் நூற்றாண்டுல வந்த அந்த மிகப்பெரிய டெக்னாலஜி புரட்சி, ரயில்வே. இந்த இரும்பு பாதைகள் இந்தியாவோட மேப்பையே எப்படி மாத்தி வரைஞ்சதுன்னு இப்ப பார்க்கலாம். 1883 இந்த வருஷத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ரயில் வண்டி ஓட ஆரம்பிச்சப்போ அது வெறும் ஒரு பயணம் கிடையாது. அது இந்திய நகரங்களோட தலைவிதியையே புரட்டி போட்ட ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம். அதோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த ஒப்பீட்டை பாருங்களேன், எவ்வளோ வித்தியாசம் தெரியுது. லெஃப்ட்ல பாருங்க, ரயில் வரதுக்கு முன்னாடி டாக்கா, சூரத் மாதிரியான நம்ம பாரம்பரிய நகரங்கள்லாம் வியாபாரத்துல கொடிகட்டி பறந்துச்சு. ஆனா ரைட்ல பாருங்க, ரயில் வந்த பிறகு என்ன ஆச்சு? நாட்டோட மூலமுடுக்குல இருந்தெல்லாம் சரக்குகளை துறைமுகங்களுக்கு கொண்டு வர்றதுக்காக மொத்த வியாபார வழியையும் திருப்பி விட்டுட்டாங்க. இதனால பழைய நகரங்கள் தன்னோட முக்கியத்துவத்தை இழந்துச்சு. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் ஒரு சின்ன ஏற்றுமதி மையமா மாறிடுச்சு. வியாபாரம், ராணுவம், ரயில்வேன்னு பார்த்தாச்சு. இப்ப கதையோட கடைசி கட்டத்துக்கு வருவோம். இந்த நகரங்கள்லாம் எப்படி நிர்வகிக்கப்பட்டுச்சு, அப்புறம் காலனித்துவ அடையாளத்தை விட்டுட்டு தங்களோட சொந்த நவீன அடையாளத்தை நோக்கி எப்படி பயணிச்சது? 1882ல ரிப்பன் பிரபு ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வராரு.
அது வரைக்கும் நிர்வாகம்ங்கிறது பெரும்பாலும் பிரிட்டிஷ் அதிகாரிகளோட கையில தான் இருந்துச்சு. ஆனா இந்த தீர்மானம் தான் முதல் முறையா இந்தியர்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட்ல, அதாவது உள்ளாட்சி நிர்வாகத்துல ஒரு பங்கு கொடுத்தது. இதனால தான் அவரை இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னு இன்னைக்கு சொல்றோம். சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பயணத்தோட கடைசி கட்டம் நடக்குது. நகரங்கள் தங்களோட காலனித்துவ அடையாளங்களை உதறி தள்ளிட்டு தங்களோட உண்மையான உள்ளூர் அடையாளங்களை திரும்பவும் எடுத்துக்கிட்டாங்க. மദ്രാஸ் சென்னையா மாறின மாதிரி பம்பாய் மும்பையாவும் கல்கத்தா கொல்கத்தாவாவும் மாறுச்சு. இது வெறும் பேர் மாற்றம் கிடையாது, ஒரு நீண்ட வரலாற்று பயணத்தோட நிறைவு. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். அன்னைக்கு அவங்க உருவாக்குன அந்த காலனித்துவ நகரங்களோட வடிவமைப்பு இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துதா? நீங்க அடுத்த தடவை உங்க ஊரு தெருக்கல்ல நடக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வரலாற்றோட நிழல்கள் இன்னும் நம்ம கூடவே இருக்கா இல்லையான்னு.